ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஏக்கர். இந்த 8 ஏக்கரில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கருக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்தா போதும். அது என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இடம் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கூட இருக்கலாம். அதே மாதிரி நம்மளுது ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போது இந்த இடத்தோட டீட்டெயில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 300 தென்னமரம் போட்டிருக்காங்க. 300 தென்னமரமுமே இளநீ தோப்பு தான். உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும். இந்த இளநீ பார்த்திங்கன்னா எல்லாமே செவ்வெளநீ. அதாவது உங்களுக்கு பச்சை இளநியை விட செவ்வெளநீ தான் ரேட்டு காஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே செவ்வெளநீ தோப்பு தான் போட்டிருக்காங்க. மரத்துக்கும் வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் மரத்துக்கு வயசு 10 வயசு தான் இருக்குமே தவிர 10 to 15க்குள்ளே இருக்குமே தவிர அதுக்கு மேலெல்லாம் போகாது. ஆனால் என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் இது கண்டிப்பாக 10 வயசு மரமாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரெட் சாயிலு. இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே அந்த தொட்டி காமிச்சிருப்பேன். ஏன்னா இவங்க இதில் கிணறு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா முன்னாடி ஆறு இருக்குது. ஆறு இருக்கும்போது நல்ல வாட்டர் சோர்ஸபிள் ஏரியா. அதே மாதிரி 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுது. 2 ஃபேமிலி இதில் தங்குற அளவுக்கு வீடும் இதுக்குள்ளே இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு செவ்வெளநீ உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள். 2 ஃபேமிலி தங்குற மாதிரி வீடு இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேல்ரியே பார்த்திங்கன்னா 3000 ரூபா தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அவங்க 3000 ரூபா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இன்னொரு ஃபேமிலி வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இவங்க அந்த இவங்களுக்கு மட்டும்தான் 3000 ரூபா இது கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இது பக்கத்தில் உங்களுக்கு நல்ல ஹில்ஸ் வியூ பாயிண்ட் வரும். அதுவும் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது மலைவாழ் மக்கள் அவங்க இங்கே வேலைக்கு ஆளுக வர்றது அந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல லோ பட்ஜெட்டில் இது பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஆலியார் ரோடு இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து ஈஸ்டர்ன் சைடு இது லொக்கேட் ஆகிருக்கு. பட்ஜெட்டும் லோவாக தான் இருக்குது. டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஒரே ஒரு கையெழுத்து தான். அதுவும் ஒருத்தர் பேரில் தான் இருக்குது. அந்த வீடு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த வீடு. அப்படி இருக்கும்போது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ரேட் வைஸ் அப்படிங்கும்போது இவர் ஏக்கர் 80 லட்ச ரூபா கேட்குறாரு. நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கிற 3 ஏக்கருக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும். பேலன்ஸ் நமக்கு ஃபுல்லாகவே ஆரை, அதாவது என்ஜாய்மெண்ட்டு தான் வரும். அப்படி இருக்கும்போது நமக்கு இது வாங்கிறது ப்ராஃபிட் தான். ஏன்னா உங்களுக்கு லேண்டு வால்யூம் நமக்கு அதிகமாக கிடைக்கிது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு வந்துடுது. ப்ரைவசியும் நமக்கு பார்த்திங்கன்னா இது நல்ல ஃபுல் ப்ரைவசியோடு இருக்கிற நல்ல அருமையான லேண்டு, ரெட் சாயிலு. அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.